வசனத்துக்கு நம்புறேன், வசனத்துக்கு நடுங்கிறேன், வசனம் உண்மை என்று உறுதியாக இருக்கிறேன். ஆவியானவர் உண்மை உள்ளவர். ஆமென். உங்களுடைய ஒப்பீனியனை குறித்து கவலையே கிடையாது. ஆமென். வசனத்துக்கு மேல நீங்க என்னவே பண்ணக்கூடாது. ஊழியக்காரன் வசனத்துக்கு மேல உயர்த்தவே கூடாதுங்க. அப்படியே பிசாசுல பிடிப்பட்டான்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை தான். இதுக்கு மேல உங்களை ஒரு சுப்பீரியரா உயர்த்திட்டீங்கன்னா, உங்க சிந்தையை உயர்த்திட்டீங்க அப்படின்னா நீங்க விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை நெக்லெக்ட் பண்றீங்கன்னா நீங்க விழுந்துட்டீங்க. உங்களுடைய ஆவி என்ன இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். நீங்கள் உங்களுடைய சிந்தை கரப்டட் மைண்ட் இருக்கிறதுனாலதான் என்ன பண்ண முடியல, ஒபே பண்ண முடியல. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வர முடியவில்லை. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அதுக்கு மேல நீங்க எப்படி பெரியாரா இருக்க முடியும்? The final authority is word. ஆமென். அதுக்கு மேல யாரும் உங்களை உயர்த்தாதீங்க. தெரியலன்னா தெரியலன்னு சும்மா இருந்துடணும். சரியா, எனக்கு கற்றுக்கொள், நான் தெரியல, நோ ப்ராப்ளம், வாயை திறக்காதீங்க. இப்படிதான் வருவாங்க. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். ஆமா, அது எல்லாமே ஹீப்ரு பெர்ஸ்பெக்டிவ் தானே பாஸ்டர். அதுதான் இவர் சொல்றாரு. எல்லாமே ஹீப்ரு பெர்ஸ்பெக்டிவ் தான். நம்ம பேசுறது நிறைய பேசலாம், உள்ள என்ன செய்யலாம், பேசலாம். ஆனா நீங்க என்ன, இது உண்மை மறுக்க முடியாதுல்ல. இப்ப போதிக்கிற நீங்கள் நான் தானே சொல்லிக் கொடுக்க முடியும். கண்டிப்பா. சரியா, உங்களுக்கு நம்ம சொல்லதை யார் சொல்லுவா? நம்ம சொல்லணும்னு நம்மளை வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு நைட்டிங் கொடுத்து உட்கார வச்சு சொல்லு. ஏன்னா சபை இப்போ அநேக ஓநாய்கள் வஞ்சித்து பிடிச்சி இழுத்துட்டு போகிற நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஸ்ட்ராங்காக கட்ட சொல்கிறார். எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, என் வார்த்தைக்கு நடுங்குகிற கூட்டம் இருக்குது. அவங்கள மிஸ்லீட் பண்ணிடாம ஹோல்ட் பண்றதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புகிறோம். நம்ம யாருமே எங்க ஊழியத்துக்கு வாங்க, எங்க ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு கை கொடுங்க அப்படி கேட்கலையே. கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி பிடிங்கள், கர்த்தருடைய வார்த்தையை புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்கள். அந்த மன்னா ஒரு நித்திய ஜீவனை தரும். ஆமென். அவரை அறிகிற அறிவு நமக்கு என்னவா இருக்கு, நித்திய ஜீவனா இருக்கிற. அப்படின்னால ஏமாந்து போயிடாதீங்க. இந்த நாட்கள்ல ஆராதனைன்னு ஒரு குரூப் இருக்கிறான், தீர்க்க தரிசனம் ஒரு குரூப் இருக்கிறான், உபவாசம்னு ஒரு குரூப் இருக்கிறான். ஒரு சகோதரன் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நிக்கிறது இல்லை. அதான் விழுந்து போனதுக்கு அடையாளம். சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இங்க சொன்னார் மத்தேயில, அநேகர் என் நாமத்தை யூஸ் பண்ணுவீங்க. ஆமென். அதிகாலை ஜபம்பீங்க, 40 நாள் உபவாசம்பீங்க, சரியா, பேய்களை விரட்டுவீங்க, எல்லா உலகத்துக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. இதெல்லாம் மாய்மலமும் செஞ்சுட்டு கிறிஸ்து யார் என்று தெரியாமலே, பிதா யார் என்றும், பரிசுத்தாவியர் யார் என்றும், குமாரன் யார் என்றும் எந்த விளக்கங்கள் நம்ம அறிந்து கொள்ளாமலே ஊழியத்தை மாத்திரம் வர்த்திக்க பண்ண, விரிவாக்க, பெரிதாக்க விரும்புகிறவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, அநேகர் அந்நாட்களில் என்னை நோக்கி. ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்லுவேன்னு சொல்றாரு. நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்காரே, என்னை விட்டு அகன்று போங்கள். என் வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததா? என் வார்த்தை, சொல்லிய வார்த்தைகள் இருந்தனவா? அதான் கேட்கிறார். ஆமென். இப்ப இதுதான் அதுல இருக்கிற உள்ள இருக்கிற விஷயம். பார்த்தோம்னா நிறைய படிக்க சத்தியங்கள் இருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், பொது வெளிகளிலே சொல்லி கொடுக்கிறவன் அல்ல. நான் சபைக்கு என்ன சொல்லி கொடுக்குறேனோ, என்னுடைய போதர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம், அந்த பொது வெளியை நான் சொல்லி கொடுத்தது இதுவரைக்கும் சொல்லி கொடுக்கல. இப்பொழுது உங்களுக்கு சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து இந்த விஷயங்கள் சொல்கிறோம். இதையே நிறைய போதகர்கள் சொல்றாங்க. ஐயோ, இவ்வளவு விஷயங்கள் கிரகிச்சு கொள்ள முடியல எங்களால. அப்ப இதுவே உங்களுக்கு அப்படின்னா நீங்க அப்ப யோசிச்சு பாருங்க, அது எப்படி இருக்கும் பாருங்க. சரியா, இது சுவிசேஷம் நற்செய்தி புஸ்தகத்துல உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள்னா, வேதத்துக்குள்ள போனா எப்படி இருக்கும், வேத மகத்துவம் எப்படி இருக்கும்? அப்ப என்ன சொல்றாரு எபிரேயத்துல, கிரகிக்கத்தக்க நான் சொல்லுவேங்கிறாரு. நான் சொல்லி கொடுப்பேன், ஆனா நீங்க என்னவா இருக்கிறீங்க?
அதை கிரகிச்சு கொள்கிற அளவுக்கு நீங்க பக்குவப்படாம பால் உண்ணுகிறவரா இருக்கீங்க, குழந்தைகளா பால் உண்கிறவர்களா இருக்கு. சபையை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கும். ஆமென். சரி, இப்போ அடுத்த இந்த வசனம் 26 26வது வசனம் ஐயா. மத்தேயு 7:26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆமென். இப்ப இங்க என்ன சொல்றாரு? அந்த ஊழிய மாத்திரம் செஞ்சவங்களை அங்க சொல்லிட்டார்ல பாஸ்டர்மா. ஆமென். ஊழிய மாத்திரம் செஞ்சவங்க அறியேன்னு சொன்னார. ஆனா நான் இப்ப இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வார்த்தை எதுவுமே கேட்காம சரியா அவனா ஒரு வீடு கட்டுறான். எப்படி கட்டுறான்? வார்த்தையாகிய கண்மலை விட்டுட்டு மணல்ல கட்டுறான். அப்ப அவனுக்கு என்ன அறிவு இல்லாம போச்சுன்னா, பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தை சொல்லி மண்ணில் கட்டிட்டாயா, மண்ணில் கட்டலாம், இதுதான் இதை நம்ம சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி, கிருபையில் இதை சாதிக்கலாம், ஆண்டவர் இதை கேட்பார் அப்படின்னு சொல்லி மண்ணில் கட்ட வைக்கிறாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ ஆகவே வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தையில அவர்களால என்ன பண்ண முடியலன்னா, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும் பொழுது அவர்களால நிற்க முடியல. அதாவது நீங்க மண்ணில் கட்டிடலாம், உலக ஆசீர்வாதத்தை காமிச்சு கட்டிடலாம், வாழ்க்கையில சாட்சி போயிடும். உங்க மனைவியே உங்களை சாட்சி சொல்ல மாட்டாங்க, உங்க மனசாட்சி உங்களுக்கு சாட்சி சொல்லாது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இவர் வசனத்தின்படி வாழவில்லை, வாயில வட சுடுறாரு. சரியா? இவர் மணலில் கட்டுகிறார். சரியா? இவர் வாழ்க்கையில யாரும் இல்லை, இயேசு இல்ல, வாழ்க்கையில் இயேசு இல்லை அப்படின்னு ஈஸியா தெரியுங்க. இன்னொருத்த வசனத்துல வாழ்கிறவங்களுக்கும் வசனத்துல வாழாதவங்க, அதாவது ஒரு விபச்சார பெண்ணுக்கும் குடும்ப பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பாஸ்? இருக்குது. இந்த பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும், அப்பியரன்ஸ்லேயே தெரிஞ்சிடும்ல பாஸ். இவங்க வந்து யாரு? ஒழுக்கமா இருக்கிறார்கள், இவர்கள் ஒழுக்கமற்று இருக்கிறார்கள். வசனத்துல வாழ்றவருடைய வாழ்க்கையும் மணல்ல ஆசீர்வாதங்கள்ல வாழ்ற வாழ்க்கையும் வித்தியாசம் இருக்கும். சரியா உங்களுக்கு? இதுல வந்து என்னன்னா, நிறைய நம்பிக்கைகளை சொல்லி ஏமாத்தி கட்டுறது, அது ஒண்ணுமில்லாம போயிடும் சொல்றாரு. இந்த 3 விதமான காரியங்கள் வந்து மோதும் போது, ஓகே, 3 மோதும் போது மொத்தம் என்ன ஆயிரும்? கொலாப்ஸ். ஒண்ணுமில்லாம போயிடும், ஒண்ணுமில்லாம போயிடும். கண்மலையாக கிறிஸ்து மேலே கட்டுகிற வீடுதான் நிலைத்திருக்கும். வார்த்தையாகிய கண்மலை. அப்ப அந்த வார்த்தையில இங்க சொல்றாரு, இதெல்லாம் சீசர்களுக்கு சொல்லிட்டே வர்றாரு. சீசர்களுக்கு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டே வரும்போது ஜனங்கள் வந்துட்டாங்க. அப்ப ஜனங்களுக்கு தான் சேர்த்து சொல்றாரு. பொதுவா ஜனங்களுக்கும் சேர்த்து கடைசி நாட்கள் இப்படி நடக்கும், கடைசி நாட்கள்ல இப்படி நடந்து மொத்தமா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதே மத்தேயு 7:28 சொல்றாரு, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதிக்கிறபடினால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. இது இவங்க போதிச்சதுக்கும் இவர் போதிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசத்துல இவங்க ஆச்சரியப்பட்டாங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். அதாவது கரெக்டா பிடிச்சிட்டீங்க பாயிண்ட். அதாவது என்னன்னா, போதிக்கிறவங்க எல்லாரும் போதிக்கிறாங்க. ஓகே, இப்ப யூதர்கள் போதிக்கிறாங்க. சரியா? ஆனா அவங்க உலக ஆசீர்வாதத்துக்காகவே போதிக்கிறவங்க. சரியா? இவர் என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீ போக மாட்டேங்கிறாரு. இப்ப இங்க சொல்ற காரியம் புரியுது உங்களுக்கு? நீங்க ரொம்ப பேர் என்கிட்ட சொல்லுவீங்க அந்த நாட்கள்ல. சரியா? அந்த நாட்கள்ல அநேகர் சொல்லுவீங்க, நான் உங்களை என்ன செய்தேன், அறியேன்னு சொல்லுவேன்னு சொன்னா, இப்ப நல்ல கவனிங்க, இவர் வந்து தேவகுமாரனும் அல்ல, கடவுளும் அல்ல. சரியா? இப்ப இவர் தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, இவர் யாரு? ஒரு போதகர், ரபாய் தான் இவர், ஒரு ரபாய். சரியா? ரவி தான் இவரு. இவர் என்னடா மத்த ஆளுங்க மாதிரி மேன் பிளீசரா இல்லாம காணிக்க கொடுக்க மாட்டான்ல. ஆமா, அப்படி கொடுக்காம ப்ளீஸ் பண்ணாம நீ ஆசீர்வாதம் இருப்ப ஆபிரகாம சுதந்திரிப்ப, அதான் பேசினதான் காணிக்க கிடைக்கும் தானே. வார்த்தையில கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்ப என்ன சொல்றாரு, நீங்க அநேகர் போக மாட்டீங்கிறாரு.
அநேகர் போக மாட்டீங்க. இந்த வசனத்தின்படி கேட்டு நடந்தா தான் நீங்க உள்ளே போவீங்க அப்படின்னா தன்னுடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தும் போது அவர்கள் பெற்றுக்கொள்றவங்க அப்படியே மலைச்சு போறாங்க. ஏன்னா இவர் ஒரு பாஸ்டர், ஆமா, இவர் ஒரு போதகர் தானுங்க. இவர் எப்படி பேசணும்? மத்த போதகர் மாதிரி தானே இவரும் மனுஷன் தானே. இந்த மாதிரி யாரும் பேசவே இந்த அதிகாரம் இவருக்கு எப்படி இருந்துச்சு? என்ன இப்படி பேசுறாரு? ஓகே, சொல்லுங்க. கண்டிப்பா பேசுறாரு, கண்டிப்பா பேசுறாரு. என்ன தேவனுடைய அபிஷேகம் வந்தா வெள்ளைன்னு தான் சொல்லுவான், கருப்ப கண்டிப்பா. சரியா உங்களுக்கு? ஆமா, அந்த வெள்ளை கருப்பு அப்படி சொல்ல மாட்டாங்க. இல்ல கருப்பு பெயிண்ட் அடிச்சுக்கலாம், வெள்ளை படிங்க, அடுத்த வாரத்துல கருப்பு அடிச்சு விட்டுலாம். நேத்து வெள்ளையா இருக்கு, இன்னைக்கு கருப்பா இருக்கும். அந்த வேலையே இல்ல கதை இல்ல. ஆமா, இது வரைக்கும் நாம கர்த்தருடைய மலை பிரசங்கத்துல இருந்து அநேக விஷயங்களை நாம் பார்த்தோம். ஐயா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ அது மத்தியில ஒரு எழுத்தை கூட, எபிரேய எழுத்தை கூட, அது வேதத்துல பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு, பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ அறிந்திருக்கிறாயே என்று சொன்ன அந்த எழுத்துல 22 எழுத்துல இருக்கிற முதல் எழுத்தையும் நமக்கு ஐயா அது விளக்கி காண்பித்தாங்க. இன்னும் கூட அதுல நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. ஸோ நீங்களும் இதை பார்த்து மற்றவர்களுக்கும் இதை நீங்க எடுத்து சொல்லுங்க. எல்லாரும் இந்த சத்திய அறிவை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையானது அதிசீக்கிரமா இருக்கிறபடினால ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அவரை பற்றி பூரணமாக அறிந்திருக்க வேண்டும் என்கிறதே தேவனுடைய சித்தமா இருக்கிறதுன்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியாக உங்களால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நாம வருகிற எபிசோட்ல இப்படிப்பட்ட சத்தியங்களையும் எழுத்துக்களில இருக்கிற காரியங்களையும் நாம பார்ப்போம். ஐயா நன்றி. ஷாலோம்.